அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலை பெறட்டுமாக. தினந்தோறும் ஃபஜர் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில திருமறை குர்ஆனின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய தொடரில் சமீப நாட்களாக ஜகாத் பற்றியான மிக முக்கியமான தகவல்களையும் அது குறித்த சில விளக்கங்களையும் அறிந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால், நாம் இதுவரைக்கும் தங்கம், வெள்ளி, ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றுக்கான நிசாப் என்ன, எந்த அளவை அடைந்தால் நாம் எவ்வளவு ஜகாத்தாக கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நபி அவர்கள் புதையலை பற்றி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். புதையல் என்பதும் ஒரு பொருளாதாரம், நாம் எதிர்பாராத விதத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய இறைவனினுடைய ஒரு அருள். இப்ப நம்ம ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கிறோம், அந்த இடத்துல வீடு கட்டலாம், பேஸ்மெண்ட் போடலாம் அப்படிங்கிறதுக்காக குழி தோண்டும் பொழுது அந்த பூமியிலிருந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் நமக்கு கிடைக்குது. ஏன்னா பழங்காலத்துல மக்களினுடைய வளம் என்னன்னா, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் அவர்கள் எதை மதிப்பு மிக்கதாக கருதுகிறார்களோ அதை பூமிக்குள் புதைத்து பாதுகாத்து வைப்பதை தான் அவர்கள் ஒரு பாதுகாப்பு யுக்தியாக பயன்படுத்தினாங்க. வீட்டுக்குள்ள வச்சிருந்தா திருடர்கள் வந்து திருடிட்டு போயிடுவாங்க, அப்ப திருடர்கள்ட்ட இருந்து பாதுகாக்கணும், நம்மள்ட்ட இருந்து யாராவது பறித்துட்டு போயிடுவாங்க அப்படின்னா அந்த இதுல இருந்து நம்ம பாதுகாப்பாக வைக்க வேண்டும்னா நமக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு இடத்த மார்க் பண்ணி அங்கே குழி தோண்டி போச்சு வச்சிருவாங்க இருக்கக்கூடிய தங்கத்தையோ வெள்ளியையோ அல்லது அவர்களினுடைய பொருளாதாரங்கள். அப்படி புதைத்து வைக்கப்பட்டது நாளடைவில் அவர்கள் எடுக்காமல், இப்படி அவர்களுக்கு பின்பாக வந்தவர்களும் எடுக்காமல் பூமிக்குள்ளேயே இருந்து திடீர்னு நமக்கு கிடைக்குது. இப்ப நம்ம திடீர்னு நம்ம இடத்த தோண்டி எடுக்கிறோம், ஒரு 100 கிலோ தங்கம் கிடைச்சிருச்சு. இப்படி கிடைச்சிச்சுன்னா அதற்கான ஜகாத் என்ன என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவாக வழிகாட்டி இருக்குது. நபி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், உங்களுக்கு புதையல் கிடைத்தால் அந்த புதையலில் 10ல் 2% நீங்கள் ஜகாத்தாக கொடுத்து விட வேண்டும். 10ல் 2% அப்படின்னா 100க்கு 20%. 100க்கு 20% நாம் ஜகாத்தாக கொடுத்து விட வேண்டும். இப்ப உதாரணத்திற்கு ஒரு 1 கோடி ரூபாய் நமக்கு புதையலா கிடைக்குது அப்படின்னா 20 லட்சம் ரூபாயை நம்ம அப்படியே ஜகாத்தாக கொடுத்துரும். ஒரு 100 கிலோ தங்கம் நமக்கு புதையலா கிடைக்குது அப்படின்னா 20 கிலோ தங்கத்தை நம்ம அப்படியே ஜகாத்தாக வழங்கி விட வேண்டும். இப்ப நம்ம கிடைக்கிறத 20% கொடுக்கிறது ஒரு சில மக்களுக்கு அதிகமா தெரியலாம். கிடைச்சது 100, இதுல 20 அப்படியே ஜகாத்தா கொடுக்கிறோமே, ஒரு பெருமளவு ஜகாத்துக்காக போகுது, இது எந்த அடிப்படையில நியாயம் என்றெல்லாம் கூட ஒரு சில நபர்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப கிடைச்சிருக்கிற பொருளாதாரம் நம்முடைய உழைப்பின் மூலமாகவோ நம்ம கஷ்டப்பட்டோ நம்மளாக சம்பாதித்தது கிடையாது, நமக்கு தானாக ஒரு லாபமாக கிடைத்தது. கிட்டத்தட்ட 80% மார்க்கம் நமக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு தாராளமான ஒரு மனம் தான். ஏன் தெரியுமா, இந்தியா நாட்டினுடைய சட்டத்தின் அடிப்படையில உங்களுக்கு ஏதாவது புதையல் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சொந்தமானது கிடையாது. முழுக்க முழுக்க அதனுடைய ஓனர்ஷிப், அதற்கு ஒட்டுமொத்த உரிமையுமே கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. நீங்க ஒரு புதையல் எடுத்துட்டு ஒரு 100 கிலோ தங்கம் உங்களுக்கு இப்ப கிடைச்சிருச்சு, இப்ப இந்திய சட்டத்தின் அடிப்படையில சொல்றேன், ஒரு 100 கிலோ தங்கம் கிடைச்சிருச்சு, நீங்க நம்ம இதை இப்படியே வச்சு வித்துருவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு குற்றத்தை செய்திருக்கிறீர்கள். உங்களை ஒரு குற்றவாளியாகத்தான் இந்த கவர்மெண்ட் பார்க்கும். உங்களுக்கு 80% இல்ல, 1% கூட கொடுக்காது இந்த கவர்மெண்ட். முழுக்க முழுக்க அது கவர்மெண்ட்டுக்கே சொந்தம் என்று அனைத்தையும் இந்தியாவினுடைய கவர்மெண்டே எடுத்துக்கொள்ளும். மார்க்கம் நமக்கு மிக அழகான முறையில உனக்கு எவ்வளவு புதையல் கிடைச்சாலும் சரி 20% நீ ஜக்காத்தாக இஸ்லாமிய ஆட்சிக்கு கொடுத்துட்டு அதன் மூலமாக மற்ற ஏழைகள் பயனடைவார்கள், மீது 80% உனக்குரியது நீ வைத்துக் கொள் என்று புதையலுக்கான ஒரு அழகான ஒரு ஜக்காத்தினுடைய வழிமுறையை நபி அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். இது எல்லாம் தான் ரசூலா நமக்கு குறிப்பிட்டு சொன்னது. தங்கத்திற்கு, வெள்ளிக்கு, ஆடு, மாடு, ஒட்டகம், அதை போன்று புதையல், இவைகளுக்கு தான் நபி அவர்கள் ஜக்காத்தினுடைய நிசாபை சொல்லி தந்திருக்கிறார். இன்னும் ஒரு சில பொருளாதாரத்துக்கு இதுக்கெல்லாம் நீங்க ஜக்காத் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ரசூலா வழிகாண்பித்து இருக்கிறார்கள். எந்தெந்த பொருளாதாரத்துக்கு நம்ம ஜக்காத் கொடுக்க தேவையில்லை அப்படின்னா, ஆரம்பத்துல நம்ம சொன்னோம்ல 85 கிலோ அடைஞ்சாதான் தங்கத்துக்கு ஜக்காத், அதுக்கு குறைவா தங்கம் வச்சிருந்தா அதுக்கு தேவை கிடையாது. அளவை அடையாத பொருளாதாரங்களுக்கு ஜக்காத் கிடையாது. அதே போன்று வெள்ளி எடுத்துக்கிட்டோம்னா 595 கிலோவை அடைந்தால்தான் வெள்ளிக்கு நம்ம ஜகாத் கொடுக்கணும். ஒருத்தர் 500 கிலோ வச்சிருக்கிறார், 595க்கு குறைவாக வைத்திருக்கிறார்னா அதுக்கு ஜகாத் தேவை கிடையாது. இப்ப ஒட்டகத்திற்கு ஒரு அளவு இருக்குது. ஒட்டகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க 5 ஒட்டகம் வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஜகாத் கடமை, இல்ல 4 வச்சிருக்கீங்க அதற்கு குறைவா வைத்திருந்தால் ஜகாத் கிடையாது.
மாட்டை பொறுத்த வரைக்கும் 30 மாடுகள், 30 மாட்டை அடைஞ்சாதான் நீங்க சக்காத்து கொடுக்கணும். இல்ல 30க்கு குறைவா வைத்திருந்தால் அந்த 30க்கு குறைவாக இருக்கக்கூடிய மாடு என்கின்ற பொருளாதாரத்துல சக்காத்து கிடையாது. அதே போன்று ஆடை பொறுத்த வரைக்கும் 40 ஆட்டு அடைஞ்சாதான் உங்களுக்கு சக்காத்து கடமை. 40க்கு குறைவா ஆடு வச்சிருக்கீங்களா, அந்த பொருளாதாரத்துக்கு சக்காத்து கிடையாது. புதையலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதையல் எவ்வளவு கிடைத்தாலும் சரி, அதை நீங்க கண்டிப்பா 20% சக்காத்து கொடுத்துரும். இது போக நபி அவர்கள் சொல்லி காட்டியது குதிரைகள். நீங்க எத்தனை குதிரை வச்சிருந்தாலும் சரி, 1000 கணக்குல குதிரை வச்சிருக்கீங்களா, லட்சக்கணக்கில் குதிரை வச்சிருக்கீங்களா, நீங்கள் எதற்கும் சக்காத்து கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, குதிரைகளுக்கும் அடிமைகளுக்கும் ஜக்காத் என்பதே கிடையாது. அன்றைய காலத்துல அடிமைகள் என்கின்ற ஒரு வழக்கம் இருந்தது. அவர்களையும் ஒரு பொருளாதார கண்ணோட்டத்தில் தான் பார்த்தார்கள். யாரிடத்தில் எவ்வளவு அடிமைகள் இருக்கிறார்களோ அவர்களை ஒரு செல்வந்தர்களை போன்று பார்த்து வந்த காலகட்டம் அது. அதனால நீங்க குதிரைகளுக்கும் அடிமைகளுக்கும் சக்காத் கொடுக்க வேண்டாம் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஏன்னா மற்ற ஆடு மாடு ஒட்டகம்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதை வைத்து நமக்கு ஏராளமான பலன்கள் கிடைக்கும். அதனுடைய பால் கிடைக்கும், அதனுடைய இறைச்சி கிடைக்கும், இப்படி ஏராளமான பலன்களை நாம் அடைவோம். ஆனால் குதிரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு செலவு தான் அதிகமாக இருக்கும். ஒரு குதிரையை வச்சு நம்ம நல்ல முறையில பராமரிச்சு வளர்க்கறது மிகப்பெரிய சிரமமான ஒரு காலகட்டமாகத்தான் இருக்கும் இன்றளவிலும் கூட. அதனால குதிரையை வச்சிருந்தா ஏராளமான செலவுகள் இருக்கிறது என்பதையும் மார்க்கம் கருத்தில் கொண்டு குதிரைகளுக்கும் அடிமைகளுக்கும் எந்த விதமான ஜக்காத்தும் கொடுக்க வேண்டாம் என்றும் மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இதை வைத்து நாம் எப்படி இன்றைக்கு நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய பணத்தை ஜக்காத்திற்காக கணக்கு செய்வது என்பது போன்ற இன்னும் ஏராளமான மேலதிக தகவல்களை படிப்படியாக அறிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.